அக்கா, ஏய் தென்னை மட்டை என்ன பண்ற? ஏய் சுரேகா, என்ன பழக்கம் அது? அது என்ன தென்னை மட்டைன்னு சொல்லி கூப்பிடுறது? தென்னை மட்டைன்னா இலக்காரமா போச்சு உனக்கு? நானும் அதே தென்னை மட்டையில பிறந்து வளர்ந்தவன் தான். இன்னொரு தடவை இப்படி கூப்பிடுறத பார்த்தேன், அவ்வளவுதான். அப்பா அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. அவ என்ன பண்றான்னு புரியாம தான் கேட்டுட்டா. நந்தினி, நீ தான் சொல்ல, என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்துமா, எங்க அம்மாக்கு இன்னைக்கு நினைவு நாள். அதுக்காக ஒவ்வொரு வருஷமும் வீட்ல வச்சு சாமி கும்பிடுவோம். இந்த வருஷம் இங்க இருக்கேன்ல, அதான் ஐயா இங்கேயே வச்சு சாமி கும்பிட சொன்னாரு. அப்பா சரி, அப்போ ஓகே, நீ பண்ணு. இத பாருங்க, நந்தினி இந்த வீட்டு மருமக, அத ஞாபகத்துல வச்சுங்க. நீ பாருமா. ஏன் மாதவி, என் சித்தப்பாவோட சித்தி மகளோட அத்தையை பத்தி அப்பதாவுக்கு அடுத்த வாரம் திதி கொடுக்கணும். நான் இதே பிளேஸ்ல வச்சு பண்ணிக்கிட்டுமா? வேணாம் மாமா, அவங்கள அடக்க பண்ண இடத்துலயே எல்லாமே பண்ணிட்டு கொஞ்ச நாள் அவங்க கூட ஃபன் பண்ணுங்க. நான் எதுக்குமா அவங்களோட ஃபன் பண்ண அங்க போகணும்? அதான் நீங்க இங்க இருக்கீங்களே, சும்மா ஃபன்னு. அக்கா, அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாரு. செவத்தை அசிங்க பண்ணிட்டு இருக்காக்கா. ஐயோ, செவத்துல கோடு போடுறாக்கா. இப்ப மட்டும் உங்க அம்மா இங்க வரட்டும், அடுத்த செகண்டே டண்டனக்கா டனக்குனக்கான்னு டப்பா குத்து டான்ஸ் ஆடிடுவாங்க. ஆமா, சும்மா இருங்க, நான் போய் அம்மா கூட்டிட்டு வரேன். லேட் போ. இரு, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். என்னக்கா நீ இவளை இப்படியே விட சொல்றியா? இதனால நமக்கு என்ன பிரச்சனை? அதுக்காக அவ அம்மாவுக்கு திதி கொடுக்கறதெல்லாம் செய்ய அலோவ் பண்ணோம்னா அப்புறம் அவளை கண்ட்ரோலே பண்ண முடியாம போயிடும் மாதவி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன எமோஷன்ஸ்க்கெல்லாம் அவளை நம்ம அலோவ் பண்ணாதான் நம்ம மேல அவளுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அப்படி ஒண்ணு இருக்கோ? அக்கா, அவளுக்கு நம்ம மேல பயம் தானக்கா வரணும். நம்பிக்கை வந்து என்ன யூஸ்? யூஸ் இருக்குடி. இப்ப நீ அவளை வெளிப்படையா திட்டுற, டார்ச்சர் பண்ற. ஆனா நான் அவகிட்ட வேற ஒரு இமேஜை மெயின்டைன் பண்றேன். அதுக்கு இதெல்லாம் தேவை. அதுவும் இல்லாம அவ பாட்டுக்கு ஓரமா என்னமோ செஞ்சுட்டு போறா. இதுல நமக்கு என்ன வந்துச்சு? அக்கா, நீ என்னமோ இவளுக்கு ரொம்ப இடம் கொடுக்குறியோன்னு தோணுது. நல்லா யோசிச்சுக்கோ. ஏய், பாத்துக்கலாம், விடு. நீ வா, தலைமையில போவோம். முக்கியமான நேரத்தில் கழட்டி விட்டு போறாங்களே. சின்ன விஷயத்துக்கெல்லாம் தலைவர் எதுக்கு கூப்பிடணும்னு நினைக்கிறாங்களோ இருக்கும். இறங்குமா. வாங்க வாங்க. இந்தாங்கண்ணா. தேங்க்யூ. முன்னாடியே வந்துட்டீங்க? ஆமா, முன்னாடியே வந்துட்டோம். சரி, உள்ள போலாமா? போலாம். அண்ணா சொல்லுங்க. நந்தினி வர சொன்னாங்க. உள்ள வா. உள்ள வா. என்னடி பெரிய வீடா இருக்கு? உன் ஃப்ரெண்டு ரொம்ப பணக்காரங்களோ? ஆமாக்கா, நீங்க வாங்க. வாங்க. வா விஜி. அம்மா, என்ன திடீர்னு? சும்மாதம்மா. இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் என் பக்கத்து வீட்டுக்காரங்க தான். அவங்களெல்லாம் நம்ம வீட்டுக்கு எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? அது சாதாரணமா தான். உன்கிட்ட தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அம்மா. அட என்ன விஜி, இதுக்கு ஏன் தயங்கிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா, உங்க மருமக இருக்காங்கல்ல, அவங்களோட அம்மாவுக்கு இன்னைக்கு திதியாம். அதுக்காக சாமி கும்பிட்டு 3 சுமங்கலி பொண்ணுங்களுக்கு புடவை கொடுக்குறேன்னு சொல்லிச்சான். அதுக்காக தான் விஜய் எங்களை கூட்டிட்டு வந்திருக்கு மேடம். போ. ஏய், நீ என்ன இங்க? அது நந்தினியோட அம்மாக்கு திதி, அதுக்கு தான் வந்திருக்கோம். ஓ சரி, நீங்க மேல போங்க. வாங்க. அக்கா, கண்டிப்பா இன்னைக்கு ஒரு பெரிய கலவரம் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல. அம்மா என்ன பண்ண போறாங்களோ?
நந்தினி அக்கா வாங்கக்கா. என்ன எல்லாமே நீயே ரெடி பண்ணிட்டியா? ஆமாக்கா. ஓ நீங்க சரி, சரி. வந்ததுக்கு அப்புறமா சாமி கும்பிட்டுக்கலான்னு இருந்தேன். இந்தா பூவை தலையில வச்சுக்கோ. ஆ ஹாய் விஜய். அண்ணா அம்மா எங்க விவேக் எங்க? அவரு வரலண்ணா, நான் மட்டும் தான் வந்தேன். ஆ சரி போமா. ஆ இது கொஞ்சம் வச்சுக்கோங்க. டாட் ம் நீங்க சொன்னதுக்காக இந்த நிமிஷம் வரைக்கும் நான் குடிக்காம இருக்கேன். சூப்பரா. ம் அது எனக்கு நல்லா தெரியும். நீ ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சினா கரெக்டா செய்வ. ம் சரி, பூஜை முடியட்டும். ம் அந்த ஸ்வீட் எடுத்து இந்த இலையில வேமா. பாத்தீங்களா டாட், நந்தினி என்ன மாப்பிள்ள ரொம்ப ஸ்டெடியா இருக்கா? இப்படியெல்லாம் இருக்க மாட்டானே, கேட்டுருவோம். மாப்பிள்ள உங்ககிட்ட என்னமோ ஒரு மாற்றம் தெரியுதே, என்னது? ம்? நிஜமா தெரியுதா மாமா? எப்படி கண்டுபிடிங்க, நீங்க தான் பெரிய ஷார்ப் ஆச்சு. இந்த ஷார்ப்புக்கு டஃப் கொடுக்குறிய மாப்பிள்ள, என்ன நீயே சொல்லியிருப்பா. ம் கண்டுபிடிக்க முடியலையா? முடியாம தானே கேட்குறேன். ம். இந்த சாமி கும்பிடுறது முடியிற வரைக்கும் நான் குடிக்க கூடாதுன்னு டாட் சொல்லியிருக்காரு. அதனால தான் குடிக்காம இருக்கேன். நிஜமா மாப்பிள்ள? அப்படின்னா இந்நேரத்துக்கு இது டிவியில ஸ்க்ரோலிங் நியூஸா வந்திருக்குமே. மாப்பிள மாமா கொஞ்ச நேரம் முணுமுணுக்காம இருக்கீங்களா? ஓகே மாமா. அப்படியே இந்த முறுக்கு எல்லாத்தையும் இலையில வச்சிரு. அதையும் இங்க வச்சுக்க. மாதவியும் சுரேகாவும் திடீர்னு கீழே ஓடினாங்களே, இன்னும் மேலே வரல. என்னவா இருக்கும்? நம்ம கீழே போவோமா? வேணாம். நந்தினி, உன் கையால அந்த விளக்கேத்து.